பொய் குட்டி போடும் என்பார்கள். ஒரு பொய்யை சொன்னால் அந்த பொய்யை மூடி மறைக்க அடுத்தடுத்த பொய்களை சொல்ல வேண்டியது வரும் என்பதுதான் பொருள். அந்த வகையில் பார்த்தால் பொய் மட்டுமல்ல, ஆசையும் குட்டி போடும். ஆசையானது ஒரு விஷயத்தை நாம் அடைந்தவுடன் அகன்று சென்று விடாது. ஒன்றை அடைந்து விட்டால் இன்னொன்று, இன்னொன்றை அடைந்து விட்டால் வேறொன்று என தொடர்ந்து கொண்டே இருக்கும். முதல் ஆசையே நிறைவேறாமல் போய்விட்டால் ஞானிகளுக்கும் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்களுக்கும் மனம் பக்குவப்பட்டுவிடும். நினைத்தது கிடைக்காவிட்டால் போனால் போகிறது என்று கடந்துவிட்டு கிடைத்ததை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் அவர்கள். உறுதியான உள்ளம் கொண்டவர்களோ கடந்தும் போய்விடாமல், ஆசையை கைவிடவும் செய்யாமல் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருப்பர். இந்த வரிசையில் மூன்றாவதாக ஒரு ரகம் உள்ளது. இந்த ரகத்தை சார்ந்தவர்கள் எட்டாக்கனியை எட்டிப் பறிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அந்த ஆசை தோல்வியில் முடிந்தால் தனக்கு தோல்வியை கொடுத்த நபரை தொடர்ந்து சென்று பழிவாங்கி, அந்த முயற்சியில் இன்னும் பல ஆசைகளை வளர்த்து கொண்டு தவறான பாதையில் தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிப்பர். நம் கதையில் இந்த மூன்றாவது ரகத்தைச் சேர்ந்தவர்கள்தான் மாலினியும் அஸ்வதியும். காதலித்தவர்களை அடைய வேண்டும் என்ற ஒரே ஆசையுடன் நிறுத்திக் கொள்ளவில்லை அவர்கள். காதல் கைகூடாமல் போனவுடன் அந்த எண்ணத்தை கைவிட்டு தாங்கள் காதலித்த நபர்களின் மீது இருந்த ஆசையை துறந்து நல்ல வழியில் சென்றிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த கொடூரமான முடிவு ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஆசை யாரை விட்டது? அப்பெண்களது பேராசை அவர்களையே விட்டு வைக்கவில்லை, அவர்களது வாழ்க்கையே நாசம் செய்துவிட்டது. பெண்களுக்காக வருணன் பரிந்துரை செய்திருந்த தண்டனையை நண்பனிடம் மறுநாள் காலையில் தெரிவிப்பதாக ஆதித்யன் சொல்ல, பிரதாபன் வெகுண்டு நண்பனின் கையை பின்னாலிருந்து முறித்து அவனை கைது செய்திருந்தான். நண்பனின் பிடியிலிருந்து விடுபட முயன்றவன் மாலினியின் கூட்டாளிகளான ஆண் கைதிகளை பற்றிய விவரங்களை அளிப்பதாக சொல்லி அவர்களுக்கு தண்டனை தரும் உரிமையை நண்பனுக்கே விட்டுத் தருவதாகவும் சொல்லி பிரதாபனை சமாளித்திருந்தான். கைதிகள் காவலையும் மீறி ஆதித்யனின் காலில் விழுந்து தங்களை காப்பாற்றுமாறு கோர, உங்கள் காலம் முடிந்து விட்டதடா என ஆரம்பித்தவன், ஏற்கனவே என்னிடமும் பிரதாபனிடமும் அடிபட்டு தப்பியோடியவர்கள் நீங்கள். அந்த சிறு வயதிலேயே உங்களை அடித்து துவம்சம் செய்திருக்கிறோம் நாங்கள். அந்த அனுபவத்தை பெற்றும் எங்களை பின்தொடர்ந்து வந்து இப்போது எங்களது வல்லமையை நேரில் கண்ட பிறகாவது உங்கள் முயற்சிகளை கைவிட்டு ஓடிச் சென்றிருக்க வேண்டும் நீங்கள். அதை செய்யாமல் சற்று முன்பு வரை எங்களிடம் விரோதம் கொண்டுதான் வந்தீர்கள் என கைதிகளை நிந்தித்து வந்தவன் பின்பு பிரதாபனின் குதிரையுடைய காலால் இடறி காயம்பட்டு மாட்டிக்கொண்ட கைதியின் தலைமுடியை பற்றி இழுத்து, எருமையே, நீதானே உன் வாழ்க்கை நாசமாகியதற்கு எங்கள் மீது பழி போட்டவன். எங்களை பகைத்துக் கொள்ளச் சொல்லி நாங்களா உன்னிடம் கேட்டோம்? இல்லை, அதன் பிற்பாடு நீங்கள் வரிசையாக புரிந்து வந்த குற்றங்களை நாங்கள் உங்களை இழைக்கச் சொன்னோமா? அந்த மந்திரவாதியுடனும் அவன் மகளான இந்த சூனியக்காரி மாலினியுடனும் கூட்டு சேர்ந்து கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்து வரச் சொல்லி நாங்களா உங்களை பணித்தோம் என பழி போட்டவனிடம் பற்களை கடித்தபடியே வார்த்தைகளை கோபத்துடன் மென்று உமிழ்ந்து வந்தவன் பின்னர் கைதிகள் அனைவரையும் பார்த்து, நான் ஒரு இளவரசன் என்றும் பிரதாபன் சிங்காதனபுரம் மன்னரின் செல்ல மருமகன் என்றும் என்றைக்கோ தெரிந்து கொண்டு விட்ட நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? எங்களை தேடி வந்து இன்றைக்கு என் காலில் விழுந்து கேட்ட இந்த மன்னிப்பை அன்றைக்கே எங்களிடம் கேட்டு எங்கள் மன்னிப்பையும் அபிமானத்தையும் பெற்றிருக்க வேண்டும். அப்போதே அதை செய்திருந்தீர்கள் என்றால் உங்களை மன்னித்து உங்கள் தகுதிக்கேற்ற அரசாங்க பணிகள் எதையேனும் வழங்கி நல்ல ஊதியமும் கொடுத்திருப்போம். நீங்களும் காலாகாலத்தில் திருமணம் செய்து கொண்டு மனைவி பிள்ளைகள் என சுகமாக வாழ்ந்து வந்திருப்பீர்கள். அதை விடுத்து எங்கள் பிறப்பையும் வலிமையும் பார்த்து பொறாமைப்பட்டு எங்களை போட்டியாக கருதி மாய்க்க எண்ணி வந்தீர்கள். தடியெருமைகளே, நன்கு கேட்டுக்கொள்ளுங்களடா. நான் சக்கரவர்த்தியின் மகன் என்பதாலும் பிரதாபன் தளபதியின் மகன் என்பதாலும் இப்போது நாங்கள் வகிக்கும் பதவியில் தொடரவில்லை. இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள நாங்கள் உயிரை கொடுத்து போராடி வந்திருக்கிறோம். சிறிய தவறை நாங்கள் இழைத்தாலும் எங்கள் பதவியுடன் சேர்ந்து எங்கள் உயிரும் பறிப்போய்விடும். பதவி வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அந்த பதவிக்கு தகுதியானவனாக இருத்தல் வேண்டும். இல்லையேல் கிடைத்த பதவியை அவனால் அனுபவித்து வாழ முடியாது. பதவியை காப்பாற்றிக் கொள்ளவே ஆயுளை செலவழிக்க வேண்டியதிருக்கும் என்று எடுத்து கூறி வந்தான். கைதிகள் யாரென்று கூறாமல், அவர்கள் புரிந்த குற்றங்கள் என்னவென்று கூறாமல் பேச்சை இழுத்து கொண்டே சென்ற நண்பன் மீது சினம் வரப்பெற்ற பிரதாபன், உன் சொற்பொழிவை பிறகு வைத்துக் கொள்ளேனடா.
முதலில் இந்த தடியர்கள் யாரென்று எனக்கு தெரியப்படுத்து. நீ பேசுவதை பார்த்தால் இவர்கள் என்னிடமும் அடிபட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. என்னிடம் அடி வாங்கியவர்கள் ஒருவரா இருவரா? இத்தனை பேரை கொன்றிருக்கிறேன். எத்தனை எத்தனை பேரின் கை கால்களை உடைத்திருக்கிறேன். என்னாலேயே கணக்கு கூற முடியாதடா. என் பொறுமை முழுவதுமாக தகர்ந்து நான் இவர்களை காலின் கீழ் போட்டு மிதித்தே விசாரிப்பதற்குள் நீயாக எனக்கு விலக்கிவிடு ஆதித்யா. எனக்கும் இவர்களுக்கும் என்ன பகை என்று பொறுமையிழந்து கேட்டான். ஆதித்யனோ, உனக்கு பகைவர்களாக இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லேடா. சூரியனை பார்த்து நாய் குரைத்தால் சூரியன் நாயுடைய எதிரி என்று கூற முடியுமா என்ன? அதுபோலத்தான் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு காலத்தில் இவர்கள் குரைத்தார்கள். சூரியர்களாகிய நமது கோபத்தகைப்பை தாங்க மாட்டாமல் சிதறி ஓடிவிட்டார்கள் அன்று. நான் பயிற்சி பள்ளியில் சேர்ந்த சில வாரங்களில் என்னிடம் அடிபட்டனர். நான் பள்ளியை நீங்கிச் சென்ற சில மாதங்களில் உன்னிடம் அடிபட்டு ஓடியிருக்கின்றனர். இப்போது புரிந்திருக்குமே இந்த தடியர்கள் யாரென்று என பிரதாபன் புரிந்து கொள்ளும்படியாக எளிமையான புதிர் போட்டான் அரசன். ஆதித்யன் கொடுத்த அறிமுகத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பிரதாபனின் மதனம் சினத்தால் சிவந்தது. கை முஷ்டியை இறுக்கியவன் இரத்த சிவப்பு விழிகளுடன் கைதிகளை முறைத்தான். பிரதாபன் கைகளை ஓங்க தேவையின்றி கோபத்தை உமிழ்ந்த அவனது கண்களை பார்த்தே எதிரிகள் குளிநடுங்கி போயினர். ஆதித்யனின் பாதங்களுக்கு அருகில் தரையில் மண்டியிட்டமர்ந்திருந்த அம்மனிதர்கள் ஒவ்வொருவராக எழுந்து தங்கள் கூட்டாளிகள் இருந்த வரிசையில் பின்னால் சென்று பதுங்கிக் கொண்டனர். முதலாமவன் எழுந்து செல்ல இரண்டாமவன் முதன்மை ஸ்தானத்தில் இருந்தான். முதலடி தனக்கு விழும் என்ற பயத்தில் அவன் எழுந்து வரிசையின் கடைசி இடத்திற்கு சென்றான். இப்படியாக ஆதித்யனுக்கு அருகிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொருவராக பின்னால் நகர்ந்து சென்று முன்பு கட்டி வைக்கப்பட்டிருந்த மரத்தடிக்கே சென்று விட்டனர் அம்மனிதர்கள். அவர்கள் செல்ல செல்ல வேட்டையாடும் சிங்கத்தைப் போல மெல்ல எதிரிகளை நோக்கி எட்டு வைத்து நடந்தான் பிரதாபன். மரத்திற்கு அப்பால் செல்ல எதிரிகளுக்கு இடமில்லை. ஏனெனில் சிங்காதனபுர வீரர்கள் அதற்கு மேல் அம்மனிதர்களை செல்ல அனுமதிக்கவில்லை. முடிவு நெருங்கிவிட்டது அம்மனிதர்களுக்கு கண்முன்னால் தெரியவே அவர்கள் மறுபடியும் ஆதித்யனிடம் மன்றாடலை துவங்கினர். பிரபு, தெரியாமல் தவறளித்து விட்டோம். எங்களை மன்னிக்கச் சொல்லுங்கள். இறுதியாக இந்த ஒரு முறை மட்டும் மன்னித்து விட்டுவிடச் சொல்லுங்கள். இனி ஜென்ம ஜென்மத்திற்கும் நீங்கள் இருவரும் இருக்கும் திசைக்கே வரமாட்டோம் என வேண்டினர். ஆதித்யன் சலிப்பான முகபாவனையுடன், என்னை விடுங்களடா. நீங்களாயிற்று, உங்கள் பிரதாபனாயிற்று. எனக்கு முன்பிருந்தே உங்களுக்கு அவன் நல்ல பழக்கம். நடுவில் வந்த நான் என்ன உங்களுக்காக பரிந்துரை செய்வது? அதையும் மீறி உங்களுக்கு ஆதரவாக பேசினேன் எனில் பிரதாபனது கோபம் உங்களிடம் இருந்து என் புறமாக திரும்பிவிடும். அவன் சாந்தமாக இருந்த போதே என் தோள்பட்டையை நெரித்தவன். இப்போது மூர்க்கமாக வேறு உள்ளான். அவனை பார்க்க எனக்கே பயமாக உள்ளதடா. நான் குடிலுக்கு சென்று கண் காதுகளை இறுக மூடிக்கொண்டு படுத்துக் கொள்கிறேன். சண்டை ரத்தம் என்றால் எனக்கு அறவே பிடிக்காது. அதுவும் இன்றி உறங்கும் போது கனவில் என் மனைவிகள் வர வேண்டும். நீங்கள் அடிபடுவதைக் கண்டால் என் மனைவிகளின் மதிவதனங்களுக்கு பதிலாக கோரமாக காயம்பட்ட மந்திகளான உங்கள் முகங்கள்தான் கனவில் வரும். நான் சென்று வருகிறேனடா. உயிரோடு இருந்தீர்களானால் நாளை காலை சந்திப்போம் என விஷமமும் பரிகாசமுமாக சொல்லிவிட்டு கூடாரத்திற்கு நடை போட்டுச் சென்றான் ஆதித்யன். பிரதாபனின் முகம் சிந்திய வெறியும் கூட்டாளிகளின் நடுக்கமும் மாலினிக்கும் அஸ்வதிக்கும் அளவு கடந்த பீதியை உண்டு பண்ணியது. ஆதித்யன் முன்பே சிங்காதனபுர உபதளபதியிடம் கணித்து கூறியதற்கு ஏற்ப குதிரையின் காலில் மிதிப்பட்டு தன் பரிதாபத்திற்கு உள்ளாகியிருந்த மனிதனிடம்தான் முதல் தாக்குதலை நிகழ்த்தினான் பிரதாபன். என்னடா தரித்திரனே, நீதானே இந்த மூடர் கூட்டத்திற்கு தலைவன். ஆதித்யனையும் என்னையும் கண்டு பொறாமை கொண்டு பயிற்சி பள்ளியில் வலிய வந்து எங்களிடம் வம்பு செய்தாய் நீ. அஸ்வதியிடம் நீயும் உன் நண்பர்களுமாக சேர்ந்து அநாகரிகமாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் செய்த அந்த இழி செயலுக்கு உங்களை ஆதித்யன் அடிக்காமல் கொஞ்சவா செய்திருப்பான்? பின்பு அந்த மந்திரவாதி என்னுடன் பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு சண்டையிட வந்தபோது அவனுக்கு துணைக்கு நீயும் உன் நண்பர்களுமாக சேர்ந்து பலரும் ஒரே நேரத்தில் என்னுடன் சண்டையிட்டீர்கள். அந்த மந்திரவாதி மடையனுக்கு என் குரு என் மீது கொண்டிருந்த தனிப்பிரியத்தினால் பொறாமை. அவனுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு நீங்களும் ஆட்டம் போட்டீர்கள். போட்ட ஆட்டத்திற்கு அடி வாங்கி ரத்தம் சிந்தினீர்கள். இதில் என் தவறு என்னடா உள்ளது? ஆதித்யன் அப்போது பள்ளியை விட்டு நீங்கிச் சென்றிருந்ததனால் நான் தனியாக உங்களிடம் மாட்டிக்கொண்டதாக வசனம் பேசினீர்கள். இறுதியில் என்ன நடந்தது? உங்கள் கால்கள் உடைந்து உங்களால் நடக்க முடியாமல் போனதுதான் நடந்தது. என் வீரம் என் தோளில் உள்ளதரா, ஆதித்யனிடம் இல்லை. அன்றைக்கு அடி வாங்கிய பின்பாவது திருந்தினீர்களா நீங்கள்? அதன் பின்னரும்
பெண்களிடம் நெறித்தவறி நடந்து கொண்டு மறுபடியும் என்னிடம் அடிபட்டீர்கள். அந்த மந்திரவாதி என்ன ரகம் என்றே தெரியவில்லை. நாய் பூனைக்கு கூட சிறிது மானமும் ரோஷமும் இருக்கும். அந்த தடியனுக்கு எதுவுமே இல்லை. அவன் மகள் மாலினியிடம் நீங்கள் முறை தவறி நடந்து கொண்டதற்கு கூட அவன் உங்களிடம் கோபம் கொள்ளவில்லை. மாறாக உங்களை அவன் கூட்டணியில் இணைத்து கொண்டு கைமைத்தனங்களை செய்ய ஆரம்பித்தான். நான் முன்பே என் குருவிடம் மன்றாடினேன். உங்கள் மைத்துனரான அந்த மந்திரவாதியை துரத்திவிடுங்கள் குருவே, அவன் சரியில்லை என்று. ஆனால் கேட்டார் அவர், உறவினன் பெண் பிள்ளை வைத்திருக்கிறான் என்று எதையதையோ சொல்லி பாம்புக்கு பாலை வார்த்தார். அந்த பாம்பு அவரிடமே தன் வேலையை காட்டிவிட்டது. பட்டால்தான் புத்தி வரும் என்பார்கள். ஆனால் புத்தி வருவதற்கு என் குரு உயிருடனேயே இல்லை. கொலைகார பாவிகளா, மாய்த்து விட்டீர்களேடா அவரை. அவர் மரணத்திற்கு பழி தீர்க்கத்தான் உங்களை வெகு காலமாக தேடி வந்தேன். அவர் உடல் தீயில் கருகியது போல உங்கள் உடல்களும் நெருப்பில் வேக வேண்டும் என வெறி கொண்டு தேடி அலைந்தேன். ஆனால் உங்களுக்கு சற்று ஆயுள் அதிகம் போல. அப்போது என்னிடம் நீங்கள் வசப்படவில்லை. இத்தனைக்கும் என்னை தேடி என் நாட்டிற்கே நீங்கள் வந்து போயிருக்கிறீர்கள். ஆனாலும் என் கண்களில் நீங்கள் அகப்படவில்லை. அந்த 2 அரக்கிகளும் வாக்குமூலம் கொடுத்து விட்டனர். இப்போது உங்கள் முறை. என் குருவை என்ன செய்தீர்கள்? விலாவாரியாக கூறுங்களடா. உங்கள் கூற்றில் பொய்யிருப்பது தெரிந்தாலோ அல்லது உண்மைகளை மறைப்பது தெரிந்தாலோ உங்கள் மரணம் மிகவும் கொடூரமாக இருக்கும். உங்களில் யார் உண்மையை ஒளிவு மறைவென்று சொல்கிறீர்களோ அவனுக்கு தண்டனை சிறிது குறைவாக இருக்கும். ஆரம்பியுங்கள் என அதட்டினான். இதுவரை அச்சத்தில் உறைந்திருந்த கைதிகளோ பிரதாபனின் இந்த இறுதி வார்த்தைகளை கேட்ட பின்னால் நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு வாக்குமூலம் அளித்து வந்தார்கள். அனைவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பேசியதால் இரைச்சல்தான் எழுந்ததே தவிர அவர்கள் பேசுவது எதுவும் பிரதாபனின் காதில் விழவில்லை. ஆதலால் கைகளை உயர்த்தி ஆத்திரத்தோடு நிறுத்துங்களடா என அலறியவன் அவர்களில் ஒருவனை மட்டும் தேர்ந்தெடுத்து அவனையே பேசச் சொன்னான். நிம்மதியுற்ற அம்மனிதனும் குருவை கொன்ற கதையை கூறினான். பயிற்சி பள்ளிக்கு தீ வைத்தது நாங்கள்தான் தளபதி. ஆனால் அந்த காரியத்தை நாங்களாக செய்யவில்லை. மந்திரவாதி சொல்லித்தான் செய்தோம். உங்களிடம் வம்பு செய்ததும் அவன் கொடுத்த யோசனையால்தான். ஆரம்பத்தில் உங்கள் மீதிருந்த பொறாமையால்தான் உங்களை சீண்டி வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களை கண்டும் காணாமல் சென்று வந்தீர்கள். குருவிடம் உங்களுக்கு இருந்த தனிப்பட்ட அன்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்து பருதிவர்மர் என்ற பெயரில் ஆதித்யவர்மர் வந்தார். உங்களைப் போலவே திறமைசாலியாக இருந்த அவரையும் குருவுக்கு பிடித்து போய்விட்டது. நம் ஆசிரியருக்கு அவரும் செல்லப்பிள்ளையாகிவிட உங்கள் இருவரின் மீதும் எங்களுக்கு துவேஷம் வளர்ந்து கொண்டே சென்றது. அஸ்வதி மாலினியின் மீது ஆசைப்பட்டோம். அவர்களுடன் தனித்து பேசவும் அவர்களது நட்பை பெறவும் போராடி வந்தோம். ஆனால் அந்த பெண்களோ எங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவர்களை திரும்பிக் கூட பார்க்காத உங்களை காதலித்தார்கள். அதை தெரிந்து கொண்ட பின்னால் எங்களது வெறுப்பு உச்சத்தை அடைந்தது. அந்த நேரத்தில்தான் பிரபு ஆதித்யவர்மர் பயிற்சி பள்ளியை நீங்கிச் சென்றார். மந்திரவாதி குருவிடம் சென்று வசுமித்ரா இளவரசனுக்கு அவர் நாட்டிற்கே சென்று பயிற்சி கொடுக்கலாம் என்று கோர குரு அதனை மறுத்தவுடன் மந்திரவாதிக்கு நம் குரு மீது பழியுணர்வு தோன்றியது. அந்த கயவன் எங்களை அணுகி குருவின் பாசத்திற்கு உகந்த சீடனான உங்களை கொல்லும்படி தூண்டிவிட்டான். நாங்கள் அனைவருமாக சேர்ந்து ஒற்றையாளான உங்களுடன் சண்டை செய்ய, சண்டை நடைபெறும் வேளையில் தான் விஷம் தோய்ந்த கத்தியுடன் வந்து உங்களை குத்துவதாக எங்களிடம் கூறியிருந்தான். பயிற்சி என்ற பெயரில் நாங்கள் உங்களுடன் சண்டை செய்து வந்த வேளையில் மந்திரவாதியும் கத்தியை ஓங்கிக் கொண்டு உங்கள் முதுகுக்கு பின்னால் வந்தான். ஆனால் அவனது நிழலை நீங்கள் தரையில் கண்டுவிட வருவது யாரென்று தெரிந்து கொள்ளும் முன்னரே உங்கள் கால்களை பின்னோக்கி பாய்ச்சி அவனை எட்டி உதைத்தீர்கள். அவனும் உங்களுடன் பயிற்சி செய்யத்தான் வந்திருப்பதாக எண்ணி நீங்கள் அவனை சாதாரணமாகவே தாக்கினீர்கள். ஆனால் 2 அடிகளிலேயே சுருண்டு போன அந்த சாத்தான் தப்பித்தோம் பிழைத்தோம் என திரளை விட்டு ஓடிப்போயிற்று. சில ஆண்டுகளில் நீங்களும் களரி வித்தையில் தேர்ச்சி பெற்று பள்ளியை நீங்கிச் சென்ற பின்னால் மந்திரவாதிக்கும் நம் குருவுக்கும் இடையே மனஸ்தாபம் முற்றி போக குருவை கொன்று போட வேண்டும் என்று முடிவு செய்தான் அந்த சதிகாரன். ஆயுதம் வீசி அவரை மாய்ப்பது இயலாத காரியமாகையால் நள்ளிரவு பொழுதில் அவர் குடிலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வேளையில் எங்கள் உதவியுடன் குரு தங்கியிருந்த குடிலுக்கும் மொத்த பயிற்சி பள்ளிக்குமாக சேர்த்து தீ வைத்து கொளுத்தினான். அந்த தீயில் குரு உடல் கருகி உயிரிழக்க அஸ்வதிக்கும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. தனது குடிலுக்கு மட்டும் சேதாரம் இல்லாமல் விட்டு வைத்திருந்தான் அந்த மந்திரவாதி. அப்போது அவன் மகள் மாலினி அவனிடம் வந்து,
நம் குடில் ஒன்று மட்டும் தீயில் கருகாமல் இருந்தால் ஊர் மக்களுக்கு சந்தேகம் வரும். ஆகையால் நமது குடிலையும் கொளுத்திவிடுங்கள் என்று யோசனை கூறினாள். அவள் யோசனைப்படி மந்திரவாதியின் குடிலையும் எரித்தோம். அந்த நேரம் பார்த்து எரியும் வீட்டிலிருந்து அஸ்வதி அவள் தாயுடன் உடலில் நெருப்பு பற்றியபடி வெளியே ஓடி வந்து எங்களை பார்த்துவிட, மந்திரவாதி எங்களை விரட்டுவது போல நாடகமாடினான். அவனும் அவன் மகளுமாக சேர்ந்து எங்களை காட்டி நாங்கள்தான் குருவை பழி தீர்ப்பதற்காக குடிலுக்கு தீ வைத்ததாகவும் தந்தையும் மகளும் எங்களை விரட்டியடித்ததாகவும் சொல்ல அஸ்வதி நம்பிவிட்டாள். அதன் பின்னர் மாலினியையும் அவள் தந்தையையும் ரகசியமாக சந்தித்து அடுத்தடுத்த திட்டங்களை போட்டு வந்தோம். கொலை கொள்ளை போன்றவற்றில் மாலினிக்கு உதவி செய்து வந்தோம். நாங்கள் பாதகர்கள்தான் தளபதி, ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் கெட்டவர்கள் என்றால் இந்த மாலினி கேடு கெட்டவள். எங்களுக்கு ஆசைகளை தூண்டியதும் தவறுகளை செய்ய யோசனைகள் கூறுவதும் அவள்தான் என்று விவரித்து முடித்தான் வரலாற்றை. மாவீரரான குருவுக்கு நிகழ்ந்த அநியாயத்தை எண்ணி பிரதாபன் நெஞ்சம் குமிறிக் கொண்டிருக்க, ஆதித்யனின் உத்தரவால் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அஸ்வதிக்கோ தான் மிகவும் நம்பி வந்திருந்த தோழியின் துர்செயல்களையும் துரோகத்தையும் நினைத்து அவளை கொல்ல வேண்டும் என்ற வெறி உண்டாகியது. கட்டை அவிழ்க்க போராடி வந்தாள் அவள். மாலினியை காணும் போதில் அஸ்வதி கொந்தளிப்பதை உணர்ந்த பிரதாபன் காவலர்களிடம், வீரர்களே, மந்திரக்காரியை தூரமாக இழுத்துச் சென்று கட்டி வையுங்கள். இப்பெண்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன் என ஆதித்யனுக்கு வாக்களித்திருக்கிறேன். நானாக காயப்படுத்தாவிடினும் அவர்களே ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டு காயம்பட்டுவிடக்கூடாது. இந்த அரக்கிகளை பூரண ஆரோக்கியத்துடன் ஆதித்யனிடம் ஒப்படைக்க வேண்டும். இவர்களுக்கான இறுதியை அவனே தேர்வு செய்யட்டும் எனச் சொல்லி மாலினியை தூரமாக அழைத்துச் செல்ல உத்தரவிட்டான். காவல் காத்த பார்க்கவ வீரர்களும் பிரதாபனின் கட்டளையை ஏற்று மாலினியை இழுத்துச் சென்று அவள் வாயில் துணி வைத்து அடைத்து கால் கைகளை மரத்துடன் சேர்த்து பிணைத்தார்கள். பிணைத்தவர்களில் ஒருவன் தன் சக வீரனிடம், நண்பா, முடிச்சை 4-5 முறை பரிசோதித்து விடடா. இவள் ஜகஜால கில்லாடியாக இருப்பாள் போல. சில நாட்களுக்கு முன்பு வரை ஆட்டமாக ஆடி வந்தார்களே நம் பார்க்க இளவரசர்கள் 4 அவர்கள்தான் தரங்கெட்ட ஜென்மங்கள் என்று கருதி வந்திருந்தேன். ஆனால் இந்த நளின மோகினியை பார்த்த பிறகுதான் தெரிகிறது நம் இளவரசர்கள் எவ்வளவோ உத்தமர்கள் என்று என நண்பனிடம் மாலினியை பழித்து பேசி வந்தவன் பின்னர் அவளை நோக்கி, என்ன பிறவியடி நீ? பேய் கூட உன் அளவிற்கு தரம் தாழ்ந்து போகாது. உன் சாவை ரசிக்க வேண்டும் என்று ஆசையாசையாய் உள்ளது. ஆனாலும் பிரபு உனக்கு அத்தனை எளிதான மரணத்தை கொடுத்துவிடவும் கூடாது. உன் உடலின் உச்சி முதல் பாதம் வரை வலியால் அவதியுற்று அலறி துடித்து நீ மரணிக்க வேண்டும். அதை நாங்கள் எல்லாம் இன்பமாக வேடிக்கை பார்க்க வேண்டும். நில், இங்கேயே தனித்து நில். நாங்கள் கூடாரத்திற்கு அருகில் செல்கிறோம். உன்னை கண்டால் பேய் பிசாசுகள் அஞ்சும், ஆனால் நாய் நரிகள் அஞ்சாது. உன்னை தாக்க வரும் நரிகளுக்கு வசியக்கட்டு போட்டு அவைகளை உன் வழியில் வீழ்த்தி தப்பித்துக்கொள் என்று ஏளனமாக சொல்லிவிட்டு மற்ற வீரர்களையும் அழைத்துக் கொண்டு நகர்ந்து சென்றான் அந்த பார்க்கவ வீரன். மாலினியிடம் வீரர்கள் வெறுப்பை உமிழ்ந்து வந்த தருணத்தில் கூடாரங்களுக்கு அருகே ஆண் கைதிகளிடம் பிரதாபன் தனது ஆவேசத்தை காட்டத் துவங்கியிருந்தான். ஒரே வீச்சில் அம்மனிதர்களை கொல்ல பிரதாபனுக்கு மனம் வரவில்லை. தீயில் கருகி தன் குரு அனுபவித்த வேதனையை பல மடங்காக தீயிட்டவர்களுக்கு திருப்பித் தர வேண்டும் என்ற வெறியில் மூச்சு வாங்க உடல் நடுங்க எதிரிகளை அடித்து துவைத்து வந்தான். அவன் ஆடிய கோரத்தாண்டவம் அவனது வீரர்களுக்கே அச்சம் விளைவிப்பதாக இருந்தது. நரசிம்மராக அவதாரம் எடுத்து எதிரிகளை பந்தாடி வந்தவனுக்கு அருகில் நெருங்கக்கூட வீரர்களுக்கு அச்சமாக இருந்தது. அளவு கடந்த ஆவேசம் தங்கள் தளபதியின் உடல் நலனை சீர்குலைத்து விடுமோ என்ற பயத்தில் ஆதித்யனின் உதவியை நாடிச் சென்றான் பிரதாபனின் உபதளபதி. ஆதித்யன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கூடாரத்திற்குள் சென்றவன் அங்கே படுக்கையில் படுத்தபடி கைகளை தலைக்கடியில் தாங்குதலாக கொடுத்து கால் மேல் கால் போட்டு கண்களை மூடி வெளியே நடக்கும் சப்தங்களை அவதானித்து வந்த அரசனை நெருங்கினான். குரல் நடுநடுங்க, பிரபு, தொந்தரவுக்கு மன்னியுங்கள். தாங்கள் அப்போது உரைத்தது உண்மையாகி போயிற்று அரசே. குதிரையின் காலில் மிதிப்பட்டவனிடம் என் தளபதி ஆதரவாக பேசி வந்தபோது இப்போது பாசமாக பேசுபவன் சற்று நேரத்தில் அவன் முதுகில் இடியை இறக்குவான் என்று முன்பே கணித்துச் சொன்னீர்கள். அந்த கணிப்பு துளியும் பிசகாமல் அப்படியே நடந்தேறிவிட்டது பிரபு. தளபதியின் ஆக்ரோஷம் எங்களையே கதிகலங்கச் செய்கிறது. அவர் ரத்தம் கொந்தளிப்பது வெளிப்படையாக தெரிகிறது அரசே. அவரை நெருங்க எங்களுக்கே அச்சமாக உள்ளது. தாங்கள்தான் வந்து அவரை சமாதானப்படுத்த வேண்டும் என்று வேண்டி நின்றான்.
வந்தவன் பேசி முடித்த பின்பாக படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்த ஆதித்யன், ஆமாமடா, உன் தளபதி நரசிம்மர், நான் பக்த பிரகலாதன். என்னை கண்டவுடன் அவன் சினமெல்லாம் தணிந்து என்னை மடியில் ஏந்திக் கொள்வான். அப்படித்தானே எண்ணுகிறாய்? அவன் எதிரிகளை மட்டுமா தாக்குகிறான்? என்னையும் தானடா தாக்குகிறான். அவனால் என் தோள்பட்டை முறிந்து போனது நினைவில்லையா உனக்கு? இப்போது நான் அவனை தடுக்க வந்தால் என் இன்னொரு கையையும் முறித்து போடுவான் அவன். நீங்கள் தானே தளபதி தளபதி என்று அவனை கொஞ்சிக் கொண்டே திரிவீர்கள். நீங்களே சென்று அடிபடுங்கள் என வேடிக்கையாகச் சொல்லிவிட்டு மறுபடியும் படுத்து கொண்டான். உபதளபதியோ, அப்படி சொல்லாதீர்கள் பிரபு. நீங்கள்தான் நீங்கள் தளபதியை காப்பாற்ற வேண்டும். வேண்டுமானால் தளபதி முறுக்கிய தோலை நான் விடிய விடிய பிடித்து விடுகிறேன் அரசே. தயவு கூர்ந்து எழுந்து வாருங்கள் என அரசனின் பாதங்களுக்கு அருகே மண்டியிட்டு வேண்டினான். ஆதித்யன் மறுபடியும் எழுந்து, சரி, பிழைத்துப்போ, வந்து தொலைக்கிறேன். இந்த தளபதிகளால் எனக்கு எப்போதுமே பிரச்சனைதான். மெய்க்காவல் தளபதியாக இருந்தாலும் போர்ப்படை தளபதியாக இருந்தாலும் அவர்களுடன் எனக்கு பொருந்தி போவதே இல்லை. இனி தளபதிகளுடன் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டே கூடாரத்திற்கு வெளியே நடை போட்டுச் சென்றான். பிரதாபனை நெருங்கிய ஆதித்யன் பின்னாலிருந்து அவன் தோளை தட்ட, முன்னவன் வந்திருப்பது யார் என்று அறியாமலேயே தட்டியவனை தாக்குவதற்காக கையை மின்னல் வேகத்தில் வீசியபடி பின்னால் திரும்பினான். அடுத்த கணம் காற்றை விட அதிவேகமாக பயணித்து வந்த கை ஆதித்யனின் கைக்குள் சிறைப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் வேறொருவர் இருந்திருந்தால் நிச்சயம் அத்தனை விரைவாக செயல்பட்டு பிரதாபனை தடுத்திருக்க மாட்டார்கள். புயல் வேகத்தில் கரம் வீசியவனிடம் அடிபட்டு கன்னம் வீங்கி கழுத்தெலும்பு முறிந்து தரையில் கிடந்திருப்பார்கள். வந்திருந்தவன் ஆதித்யன் என்பதால் பிரதாபனின் பலம் செல்லுபடியாகாமல் போனது. தடுத்தவன் நண்பன் என்று தெரிந்த பிறகு அவனை தாக்க முற்படாமல் தன் கையை அவனிடமிருந்து விடுவிப்பதற்காக மட்டுமே போராடி வந்தான் பிரதாபன். ஆனால் ஆதித்யனின் வஜ்ரகரங்களோ பிரதாபனின் கையை அசையக்கூட விடாமல் செய்திருந்தன. பின்னவனுக்கு எலும்புகள் எழுப்பிய சடசட சத்தங்கள் கூட கேட்க ஆரம்பித்தன. அவன் கோபமும் வலியுமாக, என்ன செய்கிறாய் ஆதித்யா? என்னை ஏன் தடுக்கிறாய்? தவறு செய்தவர்களை தண்டிப்பது குற்றமா? இந்த பாதகர்களை தண்டிக்கும் உரிமையை நீதானே எனக்கு வழங்கினாய். என் குருவினை மாய்த்த பாவிகளை நான் கொல்லாமல் விட்டால் என்னை நானே மன்னித்துக் கொள்ள மாட்டேனடா. என் கையை விடு என கரத்தை ஆதித்யனின் பிடியிலிருந்து விடுவிக்க போராடியவாறே வாதாடி வந்தான் பிரதாபன். ஆதித்யன் மிகவும் பொறுமையாக, இப்போதும் சொல்கிறேன் பிரதாபா, இந்த கயவர்களை தண்டிக்கும் உரிமை உனக்குத்தான். மாண்டு போனவர் உனக்கு மட்டுமில்லையடா, எனக்கும் குருதான். குரு பக்தி எனக்கும் நிறைய உண்டு. ஆனால் பக்தியை காட்ட நாமே நம்மை தண்டித்துக் கொள்ள வேண்டும் என்பதில்லை. ஒன்று எதிரிகளை உடனடியாக சம்ஹாரம் செய்துவிடு, இல்லையேல் சிறிது பொறுமையாக அவர்களுக்கு தண்டனை வழங்கு. அதை விடுத்து அவர்களை தண்டிக்கிறேன் என்ற பெயரில் உன்னை நீயே சிரமத்திற்கு உள்ளாக்கிக் கொள்கிறாய் நண்பா. நாம் சென்று கொண்டிருப்பது ராஜ பரிவாரங்களுடன் அல்ல, அரண்மனை வைத்தியரையெல்லாம் கையுடன் அழைத்துச் செல்ல. நாம் மேற்கொண்டிருப்பதோ ரகசிய பயணம். இங்கே நம் உடலுக்கு உபாதை ஏற்பட்டால் நம்மவர்கள்தான் நமக்கு உதவி செய்தாக வேண்டும். கூடுமான வரையில் உடல் நலன் சீர்கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி நலன் குன்றிப் போனால் பாதிக்கப்பட்டவனை பாதி வழியில்தான் விட்டுச் செல்ல வேண்டும். அந்த ஒருவனுக்காக பயணத்தை ஒத்திப்போட முடியாது. எதிரிகளை ஆத்திரம் தீர அடித்து விட்டாய். இனி உன் சினத்தை தனித்துக்கொள் பிரதாபா. என் கருத்து யாதெனில், இந்த கயவர்களுக்கு உடனடியாக மரணம் கிடைத்துவிடக்கூடாது. வருணன் கொடுத்துச் சென்ற தண்டனைதான். ஆனால் அதில் ஒரு சிறிய திருத்தம். அவன் மக்கள் பயணிக்கும் பாதையில் இவர்களை அடித்து போட்டுவிட்டு சென்றான். நான் காயம்பட்டிருக்கும் இவர்களை காட்டிற்குள் தூக்கி போட்டுவிட்டு வருமாறு சொல்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். பாதையில் போட்டால் மக்கள் கண்களில் பட்டு இவர்களுக்கு சிகிச்சைகள் கொடுக்கப்படலாம். ஆனால் அடர்ந்த காட்டிற்குள் போட்டுவிட்டால் பிறகு நரிகளும் ஓநாய்களும் மட்டுமே இவர்களுக்கு வைத்தியம் பார்க்கும். இந்த மிருகங்களுக்கு அந்த மிருகங்கள்தான் சரி. என் யோசனையை பரிசீலனை செய் பிரதாபா என கேட்டுக்கொண்டான். பிரதாபனோ, சரி, உன் இஷ்டப்படியே செய்கிறேன். எப்படியோ தொலைந்து போகட்டும் இந்த தரித்திரர்கள். என் வீரர்களிடம் சொல்லி நானே இவர்களை அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் தூக்கி போட்டுவிட்டு வருமாறு சொல்கிறேன் என ஆதித்யனிடம் கூறி வந்தவன் தன்னவர்களை பார்த்து எதிரிகளை கொண்டு செல்லுமாறு தலையசைத்து ஆணையிட்டான். உபதளபதி முதல் ஆளாக முந்திக்கொண்டு ஓடி வந்து, உத்தரவு தளபதி என ஆனந்தமாக தன் தளபதியின் கட்டளையை நிறைவேற்ற துவங்கினான்.
அவனைத் தொடர்ந்து சிங்காதனபுர வீரர்கள் பலரும் அடிபட்டு நடக்க மாட்டாமல் இருந்த கைதிகளை தூக்கி கொண்டு அதிவிரைவாக ஓடினர். சுமந்து சென்றவர்களிடம் தங்களை விட்டுவிடுமாறும் காப்பாற்றுமாறும் கைதிகள் மன்றாடினர். வீரர்களோ, நாங்கள் உங்களை காப்பாற்றத்தனடா இவ்விதம் எங்கள் தளபதியிடமிருந்து தூரமாக அழைத்துச் செல்கிறோம். சிங்காதனபுர சிங்கமாகிய எங்கள் தளபதியிடம் நீங்கள் அடிபட்டு அவஸ்தையுறுவதற்கு பதிலாக அந்த உண்மையான சிங்கத்திடமே கடிபட்டுக் கொள்ளலாம். எங்கள் தளபதியுடன் ஒப்பிடும்போது காட்டில் வாழும் சிங்கம் சற்று இரக்கமுள்ளதுதான். இன்றைக்கு சக்கரவர்த்தியின் திருவருளால் எங்கள் தளபதி சிறிது கோபம் தணிய பெற்றிருக்கிறார். யார் சொல்லியும் கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டாதவர் நண்பரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பது எங்களுக்கே ஆச்சரியம்தான் என கைதிகளின் கோரிக்கையை கண்டுகொள்ளாமல் தங்கள் தளபதியின் வீரத்தை புகழ்ந்தபடியே நடந்து சென்றனர். பிரதாபனின் கையை இன்னமும் விடுவிக்காமல் இந்த காட்சியை ஆதித்யன் ரசித்துக் கொண்டிருக்க, பிரதாபன் அவனிடம் எரிச்சலோடு, பிறகு ரசிக்கலாமடா அந்த தடியர்களை, முதலில் என் கையை விடு. நான் எனது கோபம் தணிந்ததால் உன் கூற்றுக்கு இணங்கவில்லை. கைவலி பொறுக்க முடியாமல் போனதால் தான் கைதிகளை விட ஒப்புக்கொண்டேன். என் எலும்பு நொறுங்கிவிட்டது. அன்று நான் உன் தோள்பட்டையை காயப்படுத்தியதற்கு பழி வாங்கிவிட்டாய் என வழியில் அலறியவாறே ஆதித்யன் விடுவித்திருந்த கையை உதறியவாறே புலம்பினான் பிரதாபன். இங்கு முன்பு கைதிகள் பிரதாபனிடம் சிக்கி சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கும் போதே அங்கு தனியாக மரத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த மாலினியை நெருங்கி வந்திருந்தான் அடையாளம் தெரியாத மனிதன் ஒருவன். விரகாத்திரமான தேகமும் வீரனுக்குரிய அத்தனை லட்சணங்களும் கொண்டிருந்தவன் தன் முகத்தை மட்டும் வஸ்திரத்தால் மூடி மறைத்திருந்தான். அம்மனிதன் மாலினியை நெருங்கி வர அவன் தன்னை காப்பாற்றத்தான் வருகிறான் என எண்ணிக்கொண்டு மாலினி அவனை வெறுத்தபடி பார்த்து நின்றாள். வந்த மர்ம மனிதன் மாலினிக்கு மட்டுமே கேட்கும் வகையில் மெல்லமாக நகைத்தான். அந்த நகைப்பின் பொருள் மாலினிக்கு விளங்கவில்லை. வாய்க்குள் துணி வைத்து அடைக்கப்பட்டிருந்ததால் அவளால் பேசவும் முடியவில்லை. துணியை தானே அகற்றி மாலினி பேசுவதற்கு ஒத்தாசை புரிந்தான் வந்தவன். மாலினி அவனிடம், நண்பரே, நீங்கள் யாரென்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இறைவன் எனக்காகவே உங்களை இங்கு அனுப்பியிருப்பதாக என் உள்மனம் சொல்கிறது. என் கட்டை விடுவித்து என்னை இங்கிருந்து அழைத்துச் சென்று விடுங்கள். நான் ஆயுளுக்கும் உங்களுக்கு சேவகம் செய்து என் நன்றிக்கடனை தீர்த்து கொள்கிறேன். பிரதாபனிடம் அடிவாங்கி என் நண்பர்கள் எழுப்பும் மரண ஓலங்கள் என்னை அச்சுறுத்துகின்றன. நான் அந்த ஆதித்யனின் கையால் தண்டனை பெற விரும்பவில்லை. மரணிக்க வேண்டிய வயதில்லை எனக்கு. வாழ வேண்டும் என்ற ஆசை மிகுதியாக உள்ளது. அதுவும் அமைதியானதொரு வாழ்க்கையை. ஆதித்யன் என்னை தண்டிக்காமல் விடமாட்டான். ஒன்று என்னை கொன்று போடுவான், அல்லது என்னை சிறையில் அடைத்து சித்திரவதைகள் செய்வான். இரண்டிலுமே எனக்கு உடன்பாடு இல்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் விரும்பிய வாழ்வை அடைய நினைத்தேன். அதற்காக சில வழிமுறைகளை கையாண்டேன். என் வழியில் குறுக்கே வந்தவர்களை அகற்றினேன், அவ்வளவுதான். இதில் என்ன தவறுள்ளது? ஆதித்யனும் பிரதாபனும் மட்டும் தவறே இழைக்காதவர்களா என்ன? அவர்கள் விரும்பியதை அடைய அவர்களும் மோசமான வழிமுறைகளை கையாண்டிருக்கிறார்கள் தானே. இப்போது கூட பாருங்கள், அகப்பட்டு கொண்டவர்களிடம் எத்தனை கொடூரமாக நடந்து கொள்கின்றனர் என்று. என் நண்பர்களின் ஓலங்கள் என் செவிகளை துளைக்கின்றன. அந்த கொடியவர்களிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டும் நண்பரே. தயவு கூர்ந்து என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்லுங்கள் என அழுது வடித்தபடி பிரார்த்தித்தாள். இத்தனை மன்றாடல்களையும் அவள் தைரியமாக புது மனிதனிடம் விடுக்க காரணம் முகத்திரைக்குள் தெரிந்த அவனது சாந்தமான கண்கள்தான். அவன் கண்கள் சாந்தமாக காட்சி கொடுத்ததற்கு காரணம் வஸ்திரங்களுக்குள் மறைத்திருந்த அவனது உதடுகள் சிந்தி வந்த வன்ம புன்னகைதான். மாலினி வேண்டி முடிக்கும் வரை சந்திரனின் குளிர்ச்சியை பொழிந்து வந்த அவனது கண்கள் அவள் பேச்சை முடித்த பின்பாக சூரியனின் வெப்பத்தை கக்கத் துவங்கின. அந்த அனல் பார்வையுடனேயே மாலினியின் கன்னத்தை தன் அறைகளால் பதம் பார்த்தான். அன்று பொழுது விடிந்ததிலிருந்தே அடிவாங்குவதே அவள் வாடிக்கையாக இருந்து வந்திருந்தது. முன்னர் அடித்தவர்களையாவது யார் அடிக்கிறார்கள், எதற்கு அடிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் வதனத்தின் பாதையை வஸ்திரத்தால் மூடி வந்திருந்தவன் எந்த பகையை தீர்க்க தன்னை அறைகிறான் என்பதை உணர முடியாமல் போயிற்று மாலினிக்கு. அடியால் கிடைத்த வழியை விட அடித்தவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போனதால் உண்டான வழிதான் அதிகமாக இருந்தது அவளுக்கு. அவனது விவரங்கள் குறித்து கேட்கக்கூட மாலினிக்கு தெம்பு இல்லை. கைகளையும் கட்டிலிருந்து விடுவிக்க முடியாமல், வலித்த கன்னத்தை தேய்த்து விட்டுக் கொள்ளவும் முடியாமல் தலையை தொங்க போட்டுக் கொண்டு வலியால் முனகி வந்தாள். அவள் சிரத்தை தன் கத்தியால் உயர்த்திய அந்த மனிதன், நீ புரிந்த செயல்களில் தவறேதும் இல்லையா? அப்பாவி நீ, பாவம்.
நீ இழைத்து வந்த தகாத செயல்களுக்கு தன்னிலை விளக்கம் வேறு கொடுக்கிறாயா? வெட்கம் கெட்டவளே! என் கத்தியால் உன் உடலெங்கும் கீறி அங்குலம் அங்குலமாக உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறதடி. இருந்தும் சக்கரவர்த்தி அவர் கையால் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அவர் மீது நான் கொண்டுள்ள மரியாதைக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். நான் வந்தது உன்னை காப்பாற்றவல்ல, உன்னை காயப்படுத்தத்தான். உன் மற்ற குற்றங்களை குறித்து அரசர் முடிவெடுப்பார். நான் உனக்கு கொடுத்த தண்டனை வசுமித்ராவின் சக்கரவர்த்தினியை மந்திரக்கட்டில் வீழ்த்தி கணவனுடன் அவருக்கு பிணக்கு ஏற்படுத்தி அந்த சாது பெண்ணை வாட்டி வதைத்தாயே, அதற்கு தானடி இந்த அறை. அரசிக்காக நான் பழி தீர்த்து கொண்டேன். நான் வந்த வேலை முடிந்துவிட்டது, கிளம்புகிறேன் என்று வன்மத்தோடு சொல்லி வந்தவன் அகற்றிய துணியை மீண்டும் மாலினியின் வாய்க்குள்ளேயே வைத்து திணித்துவிட்டு இருட்டிற்குள் மறைந்தான். அவன் சென்ற சில கணங்களிலெல்லாம் பிரதாபனின் உபதளபதியும் மற்ற வீரர்களுமாகச் சேர்ந்து பிரதாபனால் கோரமாக காயம்பட்டிருந்த எதிரிகளை தூக்கி கொண்டு மாலினியை தாண்டிச் சென்று அவர்களை காட்டிற்குள் வீசி வந்தனர். சென்றவர்கள் ஒருவர் விடாமல் மாலினியை எரித்து விடுவது போன்று முறைத்தபடியே சென்றனர். சக்தி வற்றிப்போய் தலையை தொங்க போட்டிருந்தவளைக் கண்டு, பாதகியே, உயிரை விட்டுவிடாதையடி. உன் உயிர் சக்கரவர்த்திக்குதான் சொந்தம். அவர் தண்டிக்கும் வரை உயிரை காப்பாற்றிக்கொள் என வன்மமாக சொல்லிவிட்டு நகர்ந்தனர். பிரதாபனை உறங்கி ஓய்வெடுக்கச் சொல்லி கூடாரத்திற்குள் அனுப்பிய ஆதித்யன் தன் கூடாரத்திற்கு சென்று சேர்ந்தான். நெடுநேரம் கடந்தும் அவனுக்கு உறக்கம் வரவில்லை. குருவை கொன்றவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று அவன் வெகு நாட்களாக வெறியுடன் காத்திருந்தான். அந்த காத்திருப்பு ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதை எண்ணி நிம்மதியடைந்திருந்தான் அரசன். கூடவே மனைவியை இம்சித்த பெண்களும் தானாக வந்து அகப்பட்டு கொண்டது அரசன் மனதுக்கு ஆறுதலை கொடுத்திருந்தது. நெடுநேரமாக இப்படியே ஏதேதோ நினைவுகளினால் உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்திற்கு மேல் படுத்திருக்க முடியாமல் எழுந்து குடிலை விட்டு வெளியே சென்றான். ஆற்றங்கரைக்கு அருகில் இருந்த பகுதியில் காலார நடை போட்டவன் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்களில் பார்வையை ஓட்டினான். வீரர்கள் பலர் நன்கு உறங்கி ஓய்வெடுக்க வெளியே ஆங்காங்கே அமர்ந்து கதை பேசிக்கொண்டும் விலங்குகள் அண்டிவிடாதபடி காவல் காத்து வந்த வீரர்களை கவனித்தான். தன்னை கண்டவுடன் மரியாதை கொடுப்பதற்காக எழுந்த அவர்களை அமருமாறு கூறிவிட்டு அவ்வீரர்களின் ஆனந்தத்திற்கு பங்கம் விளைவிக்காதவாறு ஆற்றை ஒட்டி சென்றான். ஆற்றங்கரையின் தென்றல் காற்று அரசன் மனதிற்கு இதமூட்ட அந்த இயற்கை இன்பத்தை தனிமையில் ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் அவ்விடத்திலிருந்து நழுவிச் செல்லலாம் என்று யோசித்து எவரேனும் தன்னை கண்காணிக்கிறார்களா என்பதை சோதித்தான். அவன் சந்தேகப்பட்டபடியே சில அடிகள் தூரத்தில் 2 மெய்க்காவல் வீரர்கள் அரசனை உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். அரசன் தற்செயலாக நடை போட்டாலே அவன் தப்பிச் செல்வதற்கான அறிகுறி என்று வருணன் கற்றுக் கொடுத்திருந்த பாடம் வீரர்களுக்கு நினைவில் இருக்க அரசனை தனித்து நகர்ந்து செல்ல அனுமதிக்க கூடாது என்ற முனைப்பில்தான் அவன் கூடாரத்தை விட்டு வெளிவந்ததிலிருந்து சிறிது இடைவெளி விட்டு தாங்களும் தற்செயலாக நடப்பது போல வீரர்கள் இருவர் பின்தொடர்ந்து வந்திருந்தனர். இமை மூடாமல் தன்னை உற்று பார்த்தவர்களை அருகில் அழைத்த அரசன், எருமைகளே, நான் எங்கே போனாலும் பின்னாலேயே வந்து விடுவீர்களா? முன்பே கூறியிருக்கிறேனா இல்லையா? அரசனாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தனிமையில் செய்ய வேண்டிய காரியங்கள் 1008 இருக்கும். இப்படி பொழுதுக்கும் பின்தொடர்ந்து வந்தால் எனக்கு தனிமை வேண்டாமா? நானும் சராசரி மனிதன்தானே என அதட்டினான். அவ்வீரர்களோ மெல்லிய பரிகாச புன்னகையுடன், எதிர்த்து பேசுவதற்கு மன்னிக்கவும் பிரபு. தங்களுக்கு பிற மனிதர்களின் மனதை படிக்கும் ஆற்றல் உள்ளதென்றால் தங்கள் மனம் எந்த நேரத்தில் எதை நாடும் என்று அறிந்து கொள்ளும் ஆற்றல் எங்களுக்கு உள்ளது. தங்களுடன் பல காலமாக நெருங்கி பழகி வருகிறோம். சொல்லப்போனால் தாங்கள் சக்கரவர்த்தியாக மணிமுடி சூடுவதற்கு முன்பிருந்தே தங்களுடன் பயணித்து வருகிறோம். தங்கள் செய்கைகளை பார்த்து நாங்களாக கற்றுக்கொண்ட விஷயங்களும் சரி, தளபதி சொல்லிக் கொடுத்திருக்கும் பாடங்களும் சரி, எங்கள் மனதில் அத்துப்படியாக உள்ளன பிரபு. தாங்கள் எந்த காரியத்திற்கு எந்தவிதமாக நடை போட்டுச் செல்வீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் அறிந்து கொண்ட வரையில் இப்போது தங்களுக்கு தனிமை தேவை. உறங்கும் மனிதர்களின் குரட்டை சத்தத்திலிருந்தும் அரட்டையடிக்கும் மனிதர்களின் இரைச்சலிலிருந்தும் தங்களுக்கு விடுதலை வேண்டும். அவ்வளவுதானே பிரபு? தங்கள் விருப்பப்படி தனியாக செல்லுங்கள். எந்தவித தொந்தரவும் தராமல் நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருகிறோம். தாங்களாக அழைக்காத வரையிலோ தங்களை அபாயம் நெருங்காத வரையிலோ தங்களுக்கு அருகில் கூட வரமாட்டோம் நாங்கள் என பவ்யமாக வாதாடி வந்தார்கள்.
ஆதித்யன் எரிச்சல் படர்ந்த முகத்துடன், வேறு வழி எனக்கு? சாத்தானுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டால் சங்கடத்தை அனுபவித்துதானே தீர வேண்டும். அனுபவித்து தொலைக்கிறேன். ஆனால் பாதுகாப்பு என்ற பெயரில் நீங்கள் செய்து வரும் இந்த கொடுமைகளுக்கெல்லாம் விரைவில் ஒரு முடிவு நெருங்கப் போகிறதடா. எனக்கு உங்களிடம் இருந்து நிரந்தரமாக விடுதலை கிடைக்கப் போகிறது. என் அண்ணன் வந்து என் அரியணையை பெற்றுக்கொண்ட பிறகு நான் உங்கள் தொல்லைகளிலிருந்து தப்பி ஓடப்போகிறேன். அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன். இத்தனை காலம் என்னை தனியாக பாரம் சுமக்க வைத்து சென்ற அந்த தடியனை பழிவாங்க உங்களை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேனடா. இவ்வளவு காலமும் அவன் மட்டும் எந்த பாதுகாப்பு கெடுபிடிகளும் இல்லாமல் உல்லாசமாக வாழ்ந்து வந்திருக்கிறான் அல்லவா? அவனை உங்களிடம் சிக்க வைத்து அவன் அல்லாடுவதை கண்டு ரசிக்கப் போகிறேனடா. அந்த காலம் விரைவில் வரும் என்று வெறுப்பாக பேசுபவன் போல பாவனை செய்து வேகமாக நடை போட்டு சலசலப்பு ஒளிகள் இல்லாத இடம் நோக்கி சென்றான் ஆதித்யன். அரசனின் பொய்சனத்தை கண்டு சிரித்த வீரர்கள், தங்கள் தமையன் வந்து தங்கள் மணிமுடியை பெற்றுக்கொண்டு அவர் சக்கரவர்த்தி ஆகிவிட்டாலும் தங்களுக்கு நாங்கள் கொடுத்து வரும் பாதுகாப்பில் மாறுதல்கள் இருக்காது பிரபு என வீரன் சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்து போய் ஏன் என்பது போல திரும்பி பார்த்தான் ஆதித்யன். பார்வையின் பொருளை உணர்ந்த வீரன், ஏனெனில் அப்போதும் நீங்கள் சக்கரவர்த்தி திருமகன்தான் பிரபு. அரசருக்கு மட்டும்தானா மெய்க்காவல் படை வேலை செய்கிறது? மகாராணியார், அரசியார் உட்பட தங்களை சார்ந்த அனைவருக்கும் அல்லவா நாங்கள் பாதுகாப்பிற்கு உடன் செல்கிறோம். எனில் சக்கரவர்த்தியின் புதல்வரான இளவரசரான தங்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுப்பது எங்கள் பணி அல்லவா என வீரன் கேள்வி கேட்டு அரசனை வெம்பிழுக்க, ஆதித்யன் பதில் கூறாமல் வெறுப்புடன் பாதையில் பார்வையை செலுத்தி நடந்து சென்றான். தன் சீண்டலால் எரிச்சலடைந்த அரசனை சமாதானப்படுத்துவதற்காக அந்த வீரன், பிரபு, தங்களது வாளை எடுத்து வர மறந்துவிட்டீர்கள். நான் ஓடிச் சென்று எடுத்து வந்து விடவா என்று அனுமதி கேட்டான். ஆதித்யன் கோபமாக பின்னால் திரும்பி, எனக்கு எதற்கடா வாள்? நீங்கள்தான் என்னையே பாதுகாக்கும் வீராதி வீரர்களாயிற்றே. உங்களிடம் வாள் உள்ள போது நான் வேறு ஏன் அதை சுமந்து வர வேண்டும்? எதிர்வரும் ஆபத்துக்களை நீங்களே சமாளியுங்கள் என சினத்துடன் சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தான். ஆற்றங்கரையில் அமர்ந்து நட்சத்திர கூட்டங்களை அவன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க புதர்களிலிருந்து சலசலப்பு ஓசைகள் கேட்டன. உடன் வந்த வீரர்களுக்கு அந்த ஓசை கேட்கும் முன்பே ஆதித்யனின் காதுகளில் அந்த ஒலிகள் நன்கு விழுந்திருந்தன. சுதாரித்து கொண்டு சட்டென எழுந்தவன் தனக்கு காவல் காத்து வந்த இரு வீரர்களை நோக்கி, தம்பிகளா, இங்கு ஏதோ விலங்குகள் புதர்களை கிழித்து கொண்டு பாய்ந்து வரும் ஓசை கேட்கிறது. சத்தத்தை வைத்து பார்த்தால் விலங்குகள் கூட்டமாக வருவதாக படுகிறது. நரிகளும் ஓநாய்களும் தான் கூட்டம் கூட்டமாக வந்து வேட்டையாடும். காட்டினுள் வீசி எறிந்த எதிரிகளை குதறிவிட்டு பசியடங்காமல் நம்மை மோப்பம் விடுத்து இங்கு வருகின்றன போலும். உங்கள் வாள்களை உருவி தயார் நிலையில் இருங்கள் என்று உத்தரவிட்ட அரசன் தன் வாளை உருவுவதற்காக இடையை தடவி பார்த்தான். அப்போதுதான் அரசனுக்கு நினைவு வந்தது, தான் தனது வாளை எடுத்து வர மறந்து போனது. தன் அசட்டைத்தனத்தை எண்ணி தன்னைத்தானே கடிந்து கொண்டவன் வேறு வழியின்றி இடையில் செருகியிருந்த குறுவாளை கையிலேந்தி விலங்குகளின் தாக்குதலை எதிர்கொள்ள தயாரானான். ஆதித்யன் யூகித்திருந்தபடியே தாக்க வந்திருந்தது நரிக்கூட்டம்தான். 40ற்கும் மேற்பட்ட நரிகள் முறைக்கும் விழிகளுடன் ஆதித்யனையும் அவனது ஆட்களையும் சூழ்ந்து கொண்டன. சீறி வந்த நரிகளை வீரர்கள் இருவரும் தங்களது வாள்களால் தாக்கி வந்தனர். அவர்களில் ஒருவன் தனது வாளை ஆதித்யனிடம் நீட்டி அரசனை தற்காத்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான். அரசனோ வாளை பெற மறுத்து, வாளை எடுத்து வராதது என் தவறடா. என் தவறை சரி செய்ய நான் தான் நரிகளை எதிர்த்து போராட வேண்டும். என் அலட்சியத்திற்கு நீ ஏன் அவைகளிடம் கடிபட வேண்டும்? தொடர்ந்து போராடுங்கள், சமாளிக்கலாம் என்று கூறி நரிகளின் தாக்குதலை தடுத்து வந்தான். குருவாளை கொண்டு கூட்டமாக வந்த நரிகளை கொல்வது சிரமமாக இருந்தது அவனுக்கு. வருணனும் மாறனும் தன் அருகில் இல்லாத குறையை அந்த தருணத்தில்தான் உணர்ந்தான் ஆதித்யன். நாலாபுறங்களிலும் நரிகள் சூழ்ந்திருக்க அவைகளிடம் இருந்து தப்பிச் செல்வதும் எல்லா திசைகளிலும் கவனம் செலுத்துவதும் கடினமாக இருந்தது. அச்சமயம் ஆதித்யனின் முதுகுக்கு பின்னாலிருந்து கோரமான பற்களை காட்டிக்கொண்டு ஒரு நரி சீறி பாய்ந்தது. காற்றை கிழித்து கொண்டு அது பாய்ந்து வரும் ஓசை கேட்டவுடன், நிச்சயம் அதனிடம் கடிபடப் போகிறோம், தப்பிக்க வழியே இல்லை என்று நம்பிக்கை இழந்து ஆதித்யன் திரும்பி பார்க்கையில் தன் இரத்தத்தை குடிக்க வந்த நரியின் இரத்தம் தன் மார்பில் சிதறுவதைக் கண்டான் அரசன். அங்கு புயல் வேகத்தில் வாள் வீசியபடி புது மனிதன் ஒருவன் தன்னை காக்க ஓடி வந்திருந்ததை கண்டான். வந்திருந்தவன் முகத்தை வஸ்திரத்தால் மறைத்துக் கொண்டிருந்தான். முன்பு
மாலினியை அறை கொடுத்து பழித்தீர்க்க வந்தவன்தான் இப்போது நரியை கொன்று அரசனை காப்பாற்ற வந்திருந்தான். அவனது கட்டுமஸ்தான தேகத்தையும் அவன் வாழ்வீசும் அழகையும் கண்டு ரசித்த ஆதித்யன் நரிகளை மறந்தே போனான்.